அதைத் தொடர்ந்து அனைத்து எம்பெருமான்களும் கருட வாகனத்திலே 5 கருட சேவை என்று நியமிக்கப்பட்டதான 5 கருட சேவை அலங்காரம் நடைபெறுகிறது. முதலில் ரெங்கநாதர் கருட வாகனத்தில் எழுந்துருகிறார். பின் ஆண்டாள் நாச்சியார் ஹம்ச வாகனத்தில் எழுந்துருகிறார். அனைத்து புறப்பாடுகளிலுமே முதலில் ஆண்டாள் நாச்சியார் தான் எழுந்துருள்வார். கருட சேவை அன்று ஒரு நாள் மட்டும் முதலில் கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்துருளி பின் அம்ச வாகனத்திலே தாயார் எழுந்துருகிறார். ஆண்டாள் நாச்சியாரை தொடர்ந்து சுவாமி பெரிய பெருமாள், சுவாமி திருமாலிருஞ்சோலை கள்ளழகர், சுவாமி சீனிவாச பெருமாள், திருத்தங்கால் அப்பன் ஆகிய எம்பெருமான்கள் வரிசையாக கருட வாகனத்திலே எழுந்துருளுகிறார்கள். எழுந்தருளி 4 மடவீதிகள் 4 ரதவீதிகள் எழுந்தருளியுடன் அலங்காரமாக அமையப்பட்ட ஆடிப்பூர பந்தலிலே வரிசையாக 5 கருட வாகனமும் 2 அம்ச வாகனத்திலும் அனைத்து எம்பெருமான்களும் ஒரு சேர எழுந்தருளி திருவந்தி காப்பு வைபவம் கடம் கற்பூரம் காமிக்கப்பட்டு காலை எவ்வாறு மங்களாசாசனம் நடைபெற்றதோ அதை போலவே அனைத்து எம்பெருமான்களுக்கும் மங்களாசாசனம் செய்து வழி அனுப்புகிறார்கள். தாயார் பெருமாளும் உள்ளே எழுந்தருளி இரவு கண்ணாடி அறையிலே ஏகாந்த சேவையானது நடைபெறுகிறது. இவ்வாறு ஆடிப்பூர உற்சவம் 5ஆம் திருநாள் அனைவரும் அனுபவிப்போமா. மங்களாணி பவந்து.